நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறை நீக்கப்படும், புதிய அரசியலமைப்பு அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும், பொருளாதார ஸ்திரப்படுத்தப்பட்ட பின்னர் இது குறித்து வேலை திட்டங்கள் ஆரம்பிக்கப்படும் என்று அமைச்சரவை பேச்சாளர் நளின் ஜெயதிச தெரிவித்துள்ளார். மேலும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்டம் மூலம் மஹிந்த ராஜபக்சவை இலக்காக கொண்டு முன்னெடுக்கப்பட்டது அல்ல, அது ஓய்வு பெற்ற அனைத்து ஜனாதிபதிகளின் பொதுவானதாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் உள்ள அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அமைச்சர் மேலும் சில விடயங்களை குறிப்பிட்டார். நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறை தொடர்பில் கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது முன்வைத்த கொள்கை பிரகடனத்தில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளோம். அரசமைப்பு திருத்தத்தின் போது நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறைமை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்கு மக்கள் எமக்கு ஆணை வழங்கியுள்ளனர். இன்னும் புதிய அரசியலமைப்புக்கான நடவடிக்கைகளை நாம் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அதற்கு சற்று காலம் எடுத்துக்கொள்வதில் பிரச்சினை இல்லை என்று நினைக்கின்றோம். ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருட காலம் மாத்திரமே கடந்துள்ளது. அரசு பதவியேற்று 10 மாதங்களே ஆகின்றது. எனினும் நாட்டின் அபிவிருத்திக்காக பல்வேறு அமைச்சரவை பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்படுகின்றது. அந்த வகையில் முதலில் பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்துவதே எமது இலக்காகும். பொருளாதாரத்தை ஸ்திரப்படுத்தி மக்களின் வாழ்வாதாரத்தை கட்டியெழுப்ப வேண்டும். இவற்றுக்கிடையில் ஊழல் மோசடிகளுக்கு எதிராக சுற்றி வளைப்புகளிலும் அரசு ஈடுபட்டு வருகிறது. சர்வதேசத்தின் நம்பிக்கையையும் பெற்று வருகின்றோம். இவற்றுக்கு மத்தியில் புதிய அரசியலமைப்புக்கான நடவடிக்கைகளையும் விரைவில் ஆரம்பிப்போம். அதன் அடிப்படையிலேயே தற்போது முன்னாள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதிகளுக்கான சிறப்புரிமைகளை நீக்குவதற்கான சட்ட மூலம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமைகளால் திரைசேரிக்கு ஏற்படும் சுமை, அதனால் அதிகரிக்கும் மறைமுக வரி என்பவற்றால் தான் மக்கள் நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையை ஒழிக்க வேண்டும் என்று கோருகின்றார்கள். எனவேதான் அதனை நீக்குவதற்கான சட்ட மூலத்தை சமர்ப்பித்துள்ளோம். இதற்கு எதிராக ஒரு தரப்பினர் நீதிமன்றம் சென்ற போதில் அதனை சாதாரண பெரும்பான்மையுடன் நிறைவேற்ற முடியும் என உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் சகல உறுப்பினர்களும் இதற்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள் என்று நம்புகின்றோம். ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் சிறப்புரிமைகளுக்காக திரைசேரி பெரும் சுமையை சுமக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் எண்ண வேண்டிய தேவை அவற்றிற்கு இல்லை என்று நினைக்கின்றோம். வாக்களிப்பின் போது இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளின் நிலைப்பாடுகளை அறிந்து கொள்ள முடியும். இது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே மாத்திரம் இலக்கு வைத்து அறிமுகப்படுத்தப்பட்ட சட்டம் மூலம் அல்ல. சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட பின்னர் சகல முன்னாள் ஜனாதிபதிகளும் அதற்கமைய செயற்படுவார்கள் என எதிர்பார்க்கின்றோம் என்று தெரிவித்துள்ளார்.